சம்பந்திமா, அந்த ரோஹிணி கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் அந்த கேஸ் இன்னும் முடியல. வெரி மச் அலைவ். என்ன சொல்றீங்க? சம்பந்திமா, ஒரிஜினல் வீடியோ டேப் என்கிட்ட இருக்கு. எஸ், என்கிட்ட இருக்கு. ஆதாரமே இல்லாம ஒரு கேஸ வாதாடி ஜெயிக்கிறவன் நான். ஒளியுமோட ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அந்த குருமூர்த்தி அவங்க மிரட்டி இப்படி பேச வச்சிருக்காங்கன்னு நிமிஷத்துல நிரூபிச்சு அந்த ரோஹிணியை உங்க லைஃப்ல இருந்து மொத்தமா வெட்டி எறிஞ்சிட முடியும். எறிவேன். இந்த சீனிவாச செய்வான். நம்புங்க, நான் செய்வேன். சம்பந்திமா, தைரியமா போயிட்டு வாங்க. ரோஹிணி கேஸ் முடியல. ஆமா கார்த்திக், நீ சொன்னது சரிதான். ரோஹிணி அக்காவோட வழக்கு இன்னும் முடியல. எப்ப நாம அந்த வீடியோகிராஃபரை பிடிச்சி ஒரிஜினல் கேசட்டை வாங்கி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்து அந்த கேசட்டை நாமளே வச்சுக்கிறோமோ அப்பதான் அந்த குருமூர்த்தியோட சாட்சி செல்லும். எப்படியும் ஸ்ரீனிவாசனும் அபிராமியும் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அபிராமியால தோல்வியே தாங்க முடியாது. கண்டிப்பா அந்த வீடியோகிராஃபரையும் குருமூர்த்தியும் சேஸ் பண்ணுவா. அப்போ முதல்ல அவங்க 2 பேரையும் காப்பாத்தி நம்ம கஸ்டடி கொண்டு வரணும். சரி, அந்த வீடியோகிராஃபர் யாருன்னு கண்டுபிடிச்சா? நம்ம நாராயணுக்கு தெரிஞ்சவன் தானா? ஆனா அவங்க பிளாக்மெயில் பண்ண போறாங்கன்னு அவனுக்கு தெரியல. டேய், இருந்தாலும் நம்ம யாருமே நம்ப கூடாது. நம்மளே அவனை கூப்பிட்டு விசாரிக்கலாம். இந்த வேலையை முடிச்ச உடனே அபிராமி இதுக்கு மேல நம்மளை பத்தியோ மாமா பத்தியோ நினைக்க முடியாத அளவுக்கு நம்ம பண்ணணும். இப்படி அபிராமியே நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கான்ற காரணம் உனக்கு தெரியுமா? ஷாம், உமா, ராஜ், கௌதமா ஒன்னா சேர்த்த சாந்திகாந்த் தானே சொல்ல போறேன். ஏன் கார்த்திக், சாந்திகாவை பத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் உனக்கு தூக்கமே வராதா? சரி சரி, அதை பத்திலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல வீடியோகிராஃபர் குருமூர்த்தியும் இப்ப பார்க்கலாம். வா வா. ரோஹிணி, ஏன் அழுவுற? நான் தான் திரும்பி வந்துட்டேன் இல்ல? நீங்க திரும்பி வந்ததுக்காக அழல, என்ன விட்டுட்டு போனதுக்காக அழற. அந்த அபிராமி உங்களை திரும்ப கூப்பிட்டதும், மாமா அதுக்கு சம்மதிச்சதும், உங்களுக்கு ஆர்டர் போட்டதும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிடுச்சு. ரோஹிணி, நானோ அப்பாவோ இந்த முடிவு எடுத்ததுக்கு யார் காரணம்? உன்னை காப்பாத்தணும்ன்ற அந்த வேகம் தான். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. ஆனா அந்த குருமூர்த்தி மட்டும் வந்து நம்ம கிட்ட உண்மையை சொல்லலன்னா, கொஞ்சம் என் நிலைமையை யோசிச்சு பாருங்க. ரோஹிணி, நடந்ததை நினைச்சு சந்தோஷப்படு, நடக்காததை நினைச்சு வருத்தப்படாத. நடந்ததை நினைச்சு சந்தோஷப்பட முடியுமா? சொல்லுங்க, சந்தோஷப்பட முடியுமா? என்ன நடந்துச்சு? வாழ்நாள் பூரா என்ன பழி வாங்கணும்னு துடிக்கிற அபிராமி கிட்ட நீங்க திரும்பி போயிட்டீங்கல்ல, அதை நினைச்சு நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? நான் என்ன அவ கூட வாழறதுக்காகவா போனேன்? மாமா இப்படி ஒரு முடிவு எடுக்கலன்னா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. ஆனா அவர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா புரியல.
உன்னை காப்பாத்துறதுக்கு வேற வழியே தெரியல. அவருக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு அந்த அபிராமி பேச்சை கேட்கறத விட நான் ஜெயிலுக்கே போறேன்னு சொன்னேன். அதை நீங்க மறுக்காம இருந்திருக்கலாம்ல. அந்த அபிராமிய உருட்டியோ மிரட்டியோ இல்ல கொலைய கூட பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கலாம். ஆனா நீங்க அதை செய்யாதது மட்டும் இல்ல, நினைச்சு கூட பார்க்கல. அந்த அபிராமி வீட்டுக்கு போறதுக்கு நீங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் எனக்கு வலிச்சது. அந்த வலி இன்னும் என்னை விட்டு போலீங்க. அவ இருக்கிறதே நம்மளை அழிக்கிறதுக்கு தானே உறுதியா தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் மறுபடியும் அவன் நம்ம வாழ்க்கையில இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பா. ஒவ்வொரு நாளும் கேலண்டர்ல தேதி கழிக்கும் போதெல்லாம் புதுசு புதுசா யோசனை பண்ணி நம்மள அலக்கழிச்சுக்கிட்டே தான் இருப்பா. இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு சின்ன சின்ன இடைஞ்சல் கொடுத்தவ இப்போ உங்களையே திருப்பி கேட்கிற அளவுக்கு போயிட்டா. எனக்கு செக் வச்சதுனால எனக்காக நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க போனீங்க. மறுபடியும் வேற ஒரு லாக் வச்சு உங்களை கூப்பிட்டா ஏங்க அது என்னங்க? நீங்க நீங்க என்ன விட்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ரோஹிணி, நான் அங்க போனதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. நான் எவ்வளவு வேதனையோட அங்க போனேன்னு தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், வேதனைப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியாது. என் நெஞ்சு வலிக்குது ரோஹிணி. அபிராமி கூப்பிட்டதுக்காக நான் அங்க போகல. உன்னை எப்படி காப்பாத்துறது, அந்த லஞ்ச பிரச்சனையில இருந்து உன்னை எப்படி மீட்கிறதுங்கிற போராட்டத்துல தான் அங்க போனேன். அங்க போனேன் ரோஹிணி, அதான் உண்மை. ரோஹிணி, நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். என் வாழ்க்கைக்கு புது அர்த்தம் சொன்னதே நீதான். நீ வராம இருந்திருந்தா என் வாழ்க்கை பாலைவனமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உன்னை விட்டுட்டு அவ கூடவா நான் வாழ போவேன்? இல்ல ரோஹிணி, இல்ல. அந்த குருமூர்த்தி மட்டும் சரியான நேரத்துக்கு வராம போயிருந்தா என் வாழ்க்கை என்ன இருக்கும்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு பாதிலேயே நிறுத்தியே. அதோட மீதி பதில் என்னன்னு உனக்கு தெரியுமா? அவ மட்டும் வராம போயிருந்தா அந்த அபிராமிய நான் கண்டன் துண்டமா வெட்டி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். எஸ், நம்ம குடும்பத்தோட நிம்மதிக்காக, உனக்காக இதைத்தான் நான் செஞ்சிருப்பேன். அந்த அபிராமியோட நல்ல நேரம் அந்த குருமூர்த்தி வந்ததால அவ தப்பிச்சிட்டா. ரோஹிணி, சொல்லி அழற சோகம்னு ஒண்ணு இருக்கு, சொல்லாம அழற. நீ சொல்லிட்ட, நான் சொல்லல. ரோஹிணி, நடந்ததை கனவா நினைச்சு மறந்துற. எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னையும் என்னையும் யாரும் பிரிக்க முடியாது. பிரிக்கவும் நான் விட மாட்டேன்.
போறீங்க. உங்க மேல நான் வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம் தான் என்ன இப்படி பேச வச்சிடுச்சு. ரோஹிணி, எனக்கு பசிக்குது. ஐயோ, நான் இன்னும் சமைக்கவே இல்லை. நான் 10 நிமிஷத்துல சமைச்சிடுறேன். உன்னை பத்தியும் என்ன பத்தியும் பேசிக்கிட்டு இருந்ததுல இங்க இன்னொரு ஜீவன் இருக்குங்கிறதையே மறந்துட்டோம். போ போய் அந்த பெரியவரை கவனி. ஹலோ, நான் குருமூர்த்தி தான் பேசுறேன். மெடிசனுக்கெல்லாம் பணம் கட்டியாச்சே. ஓ, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுங்களா? அது கட்டிடுவாங்க. இல்லை, என் ஒய்ஃப் இப்போ தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க சார். இல்லை, இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. வந்துடுவாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஓகே சார். யார் நீங்க? இங்க குருமூர்த்திங்கிறது நான் தான் சார். நாங்க ஏசி மெக்கானிக். உங்க வீட்ல ஏசி ரிப்பேர்னு போன் வந்தது. என்னது? என் வீட்டுல இருந்து ஏசி ரிப்பேர்னு போன் வந்ததா? ஆமாங்க. நாங்க போன் பண்ணலையே. ஒருவேளை உங்க ஒய்ஃப் பண்ணிருப்பாங்களோ? 2 தடவை ரிமைண்ட் பண்ணாங்க சார். நிச்சயமா பேசிருக்க மாட்டாங்க. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அட்ரஸ் தான் சார். வேணா உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டு பாருங்களேன். அட, எங்க வீட்டுல ஏசியே கிடையாது சார். சார், இந்த விலாசம் உங்களுக்கு தான் பாருங்க. அட்ரஸ் கரெக்ட் தான், ஆனா நாங்க போன் பண்ணலையே. டேய், நீங்க 2 பேரும் எந்த ரூம்ல ஏசி இருக்குன்னு தேடுங்கடா. ஹலோ, சரிண்ணா. யாருங்க அவங்க? ஏசியா கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்காங்க. ஹலோ. என்ன குரு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன மறந்து போச்சா? ஏய், கை நீட்டு காசு வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வாங்கின அப்புறம் யோசிக்கவே கூடாது. ரோகிணி மேடம் ரொம்ப நல்லவங்க. அவங்க ஒரு தப்பும் பண்ணல. ஏண்டா, அதெல்லாம் மறைச்சா நான் உனக்கு காசு கொடுத்து உன்னை எங்க ஆளாக்குனேன். அவங்க நல்லவங்கன்னு தெரியும். அவங்கள மாட்டி விடணும் தான் உன்னை நான் உருவாக்குனேன். அத மறந்துடாத. இது அப்படியே போய் நீ போலீஸ்ல சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? பொய் சாட்சி சொன்னதுக்கு நீ கம்பி என்ன வேண்டி வரும். நீங்க தான் என்ன மிரட்டி சொல்ல வச்சீங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? இந்த சீனிவாசனைய மிரட்டுறியா? மிரட்டாத, என்ன மிரட்டாத. நீ என்ன முட்டாளா? உன்கிட்ட கொடுத்த பணம் அங்கேயும் வேலை செய்யும், மறந்துடாத. இந்த பார், நமக்குள்ள இருந்தது ஒரு சின்ன பிசினஸ் டீல். நடக்கல, பரவாயில்ல. இப்ப நீ என்ன பண்ற? என்கிட்ட இந்த பணம் வாங்கினல, உடனடியா திருப்பி கொடு. இல்ல நேரா போ, பேங்க் சோனல் மேனேஜரை பாரு. ரோஹிணி உங்ககிட்ட இந்த லஞ்சம் வாங்கினது உண்மைன்னு அந்த ஆள்கிட்ட போய் சொல்லு. என்ன அப்படி பாக்குற? பொய் சொல்றதுக்கு தானே நீ என்கிட்ட இந்த காசு வாங்கின? அதுக்கு தானே வாங்கின? சொல்லு. அதுவும் முடியாதுன்னு வச்சுக்க. உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அவரை உண்டல்லன்னு பண்ணிடுவீங்க. உங்க வீடியோகிராஃபர் என்ன பண்ண போறீங்க? எந்த வீடியோகிராஃபர்? அடேங்கப்பா, என்னமா நடிக்கிறீங்க பாஸ்? அது எப்படி பாஸ்? ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிறீங்க. பெரிய ஆள் தான் நீங்க. கூட்டிட்டு வா. கேஷவ், வரேன் கார்த்திக்.
போயா. அந்த கேசட் எடு. கேசட் இருக்கு, உள்ள கேமரா இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். போட்டு பாக்குறீங்களா மிஸ்டர் ஸ்ரீனிவாசன்? ரோஹிணியோட முழு பேச்சும் இந்த கேசட்ல இருக்கு. இது போதுமா? குருமூர்த்தி இப்ப உங்கால ஆயிட்டான். குருமூர்த்தி ரோஹிணியை நிக்க வச்சு புதுசா படம் எடுத்தீங்கன்னு என்னால சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, அதோட ஜாஸ்தி கூட உங்களால சொல்ல முடியும். ஒருவேளை நீங்க பேசுறது உங்களுக்கு மறந்து போச்சுன்னா அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. எதை கேட்டுட்டு? இத கேட்டுட்டு. இப்ப நீ குருமூர்த்தி கிட்ட பேசினது, மிரட்டினது, இது எல்லாமே இதுல இருக்கு. இப்போ எங்க கிட்ட பேசுறதுலாம் கூட இதுல இருக்கு. பாக்குறீங்களா? பாரு. ரோகிணி மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்க ஒரு தப்பு பண்ணல. ஏண்டா அதெல்லாம் மறைச்சா நான் உனக்கு காசு கொடுத்து உன்னை எங்க ஆள் ஆக்குனேன். அவங்க நல்லவங்கன்னு தெரியும், அவங்கள மாட்டி விடணும் தான் உன்னை நான் உருவாக்குனேன். அதை மறந்துடாத. நீங்க தான் என்ன மிரட்டி சொல்ல வச்சுக்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? எப்படி, இந்த ஆதாரம் போதுமா இல்ல நாங்க நேரம் போலீஸ்க்கு போட்டோமா? ஒருத்தனை கொலை பண்ணுவேன்னு மிரட்டி பொய் சாட்சி சொல்ல வச்சீங்கன்னு உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. பரவாயில்லையா? டேய், அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் போற மாதிரி. நாமெல்லாம் அப்படியாடா? இங்க பாருங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், இந்த ஆட்டத்தை இதோடு நிறுத்திக்கங்க. இல்ல நாங்க ஆட ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் உங்களாலையும் தாங்க முடியாது, உங்க சம்பந்தி அபிராமியாலையும் தாங்க முடியாது. வரட்டுமா பாஸ்? என்ன இன்னும் இந்த ஆளுக்கே பயந்துட்டு இருக்க? வா. வர சீனிவாசன் சார்.